ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 3:45. இப்போ வந்து நம்ம வீட்டோட நிலைமையை பார்த்துக்கோங்க. இன்னும் 1 ஹவரில் இந்த வீட்டை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் இன்றைக்காவது அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது வீடு அப்படியே இருந்தால் உனக்கு இன்றைக்கி உடம்பு நல்லா ஆகலையே அப்படின்னு கேட்பாங்க. வேறு வழியே இல்லை. இப்போ என்ன அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ முடியலனாலும் வேலைகளை நம்ம தான் செஞ்சாகணும். வேறு யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நான் நேற்று நைட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு போனேன். சாரி கைட்டு பார்த்து போட்டேன், அது கிடக்கு. இங்கே வந்து அழுக்கு கூடையில் இவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். வாஷிங் மிஷினுமே துணி போட்டிருக்குது, ஆனால் ஓட விடலை. அப்புறம் டேபிள் மேலே ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் கட்டி போட்டிருக்காங்க, அதை கூட அழுக்கு கூடையில் போட முடியல. எல்லா இடத்தையும் ஒவ்வொரு இடமா இப்போ நான் பார்க்கணும். தம்பியோட யூனிஃபார்ம் எப்படி கீழே கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் 1 ஹவரில் வந்து இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வீட்டோட நிலைமை இப்படி தான். அமாவாசை, பூஜை கூட பண்ணலை. பூஜை பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வீடு கூட பெருக்காமல் எப்படி பூஜை பண்ணுறது, காக்காவுக்கு மட்டும் சாதம் வச்சுட்டு போயிடுங்க, ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். இந்த 1 ஹவரில் எப்படியாவது நான் அந்த வேலையை செஞ்சே முடிக்கணும். நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்யாமல்னா வந்து கடுப்பாக தான் பேசுவாங்க, ஆதரவாலாம் பேச மாட்டாங்க, கோவமாக தான் பேசுவாங்க, எரிச்சல் படுவாங்க. அதனால தான் இப்போ நான் செய்ய போகிறேன். முடியல தான், தலைவலி தாங்க முடியல தான், இருந்தாலும் செஞ்சே ஆகணும். செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் வேலையாக டேபிள் மேலே ரூமில் இருந்த யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வாஷிங் மிஷின் உள்ளே இருந்த துணியை வெளியில் எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே போட்டிருக்கேன். காலையில் தான் போடணும், இந்த நேரத்துக்கு போட்டால் காய வைக்க முடியாது. அப்புறம் ஒயிட்டெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இப்போது பியூர் ஒயிட் போட்டு போயிருக்காங்க, அதுவும் வந்து நாளைக்கு ஊற வச்சு துவைக்கணும். என் சாரியும் கொஞ்சம் லிக்விட் போட்டு ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே சாரியெல்லாம் கையால் தான் துவைப்பேன், அதில் ஊற வச்சுருக்கேன். இதை கையால் தான் துவைக்கணும். அடுத்ததாக இந்த கேஸோட பிளேட்லாம் மட்டும் விளக்கிட்டேன். ஒரே பால் காய்ச்சிற பாத்திரத்தையும் விளக்கிட்டேன். பால் எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மீதி பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணும். காஃபியை போட்டு குடிச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கழுவிட்டேன். சிங்கையும் கழுவி விட்டுட்டேன். டீப் க்ளீன்லாம் பண்ணல, நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அது வீடு பெருக்க போகிறேன். வீடு பெருக்கிட்டு துணி மடிச்சிக்கலாம், துணி எப்போ வேணாலும் மடிக்கலாம். வீடு பெருக்கணும் பொழுது போகாட்டியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கியாச்சு. எப்பயுமே இந்த வீடு பெருக்கிறதுக்கு கரெக்டாக 1/2 hour ஆகும். நான் டைம் பார்த்துட்டு தான் பெருக்க ஆரம்பிப்பேன். 1/2 hour ஆகும். வீடு ஃபுல்லாக பெருக்கியாச்சு. இந்த டேபிளுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரைங்க, சாப்பிட்ணும். சுக்கு நேற்று வாங்கிட்டு வந்தோம், தலையில் அழிச்சு போட தலைவலிக்கு. அது இந்த டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொடியில் அந்த டவல் எல்லாமே மடித்து போட்டிருக்கேன். இன்னும் துணி மட்டும்தான் மடிக்கணும். தெருவு எல்லாமே பெருக்கிட்டேன். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா ரூமும் பெருக்கிட்டேன். இந்த டேபிளையும் லேசாக க்ளீன் பண்ணேன். படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லா ரூமும் பெருக்கிட்டேன். இது வந்து பசங்க யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் வந்து நாளைக்கு போட்டு போகணும். நாளைக்கு வந்து ரேங்க் எடுத்துறாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும். சரி கொஞ்சம் நேரம் தானே போட்டு போயிட்டு வந்தோடனே துவைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் அழுக்கில் போடல. என் சாரி ஊற வச்சுருந்தாலும் அதையுமே துவைச்சிட்டேன். வெளியில் ஃபுல்லாக பெருக்கிட்டேன். காலையில் பெருக்கலை, இப்போ பெருக்கிட்டேன். துணியும் ஃபுல்லாகவே மடித்தாச்சு. பெண்கள் நினச்சா முடியாது எதுவுமே இல்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த வீடு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பெண்கள் வீட்டின் கண்கள்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியுது. ஒரு பெண் வந்து வீட்டுக்கு கண்ணாக இருக்கா. அந்த கண் இல்லைன்னா அந்த வீடு இருண்டு போயிடும். நான் எனக்கு மட்டும் சொல்லலை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தான் சொல்கிறேன். அந்த பெண்களோட அருமை தெரிஞ்சு எல்லாருமே நடந்துக்கோங்க. பெண்களை வந்து ஒரு மனுஷியாக மதிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.